அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா குமுதமில் வந்து புதுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது என்னைக்குள்ளதுன்னா 22/7/2026 அடுத்த வாரம் வரக்கூடியதுக்கு நம்ம இப்போமே பார்க்கோம். ஓகேங்களா? போன வாரம் வெற்றி பெற்றவர்கள், அதாவது குறுக்கெழுத்து போட்டி 499 வெற்றி பெற்றவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேங்க. இதில் உங்கள் நேம் இருந்தால் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நம்ம வாங்க இனிமேல் அடுத்து போவோம். இன்றைக்கி என்னன்னு தெரியலைங்க, மை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. என்னுடைய கம்ப்யூட்டரில் உள்ள பென்றும் கலர் மை எடுக்கலை. ஆனால் அவங்க ஆன்சர் இது எனக்குள்ள கம்ப்யூட்டர் தான் மை வேலை செய்யலைன்னு பார்த்தா அவங்களுமே வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மை போட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. என்னட்ட மை இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரியல. வாங்க, எல்லாமே 3 எழுத்தாங்க. எந்த பதில் எழுத்தாலும் 3 எழுத்தாக தான் வரப்போகுது. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, அது ஒருமை எனில் அவை, அது வந்து சிங்குலர். அப்படின்னா அவைனா ப்ளூரல். அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? பன்மையில் இருக்குன்னு சொல்லுவீங்க. பதில் என்ன? பன்மை. பன்மைங்கிறது மயில தான் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? பேல ஆன்சருக்கு மேலேருந்து கீழே. புதுமை அல்ல, ஓல்டு. புதுமைனா நியூ. அப்போ ஓல்டை வந்து என்னமன்னு சொல்லுவீங்க? பழமை. இதுவும் மயில தாங்க முடிஞ்சிருக்கு. அப்படின்னா 3 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். அறியாமை, பேதமை. நான் அன்றைக்கி வீடியோ போட்டு முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் மையாகும். அறியாமை, பேதமை. அறியாமல் இருக்கிறது, முட்டாள்தனமாக இருக்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மடமை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ கீழே இருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? 3 மாட்சிமை, பெருமை. மாட்சிமைனா அடுத்தவங்கள பாராட்டுறது சொல்கிறது. பெருமைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு மேலேருந்து மயில முடியணும். பெருமை சொல்லலாம், மேன்மை சொல்லலாம், புகழ், மரியாதை, மகிமைன்னு சொல்லலாம். அவங்களுடைய மகிமையை தெரிஞ்சுக்காமல் விட்டிங்களே அப்படின்னு. ஓகேங்க, இப்போ 3 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? அடுத்த பிறவி. அடுத்த பிறவி நம்ம தினமலையில் தான் பார்த்தோம். அடுத்த பிறவின்னு சொல்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா மறுமை அப்படின்னு சொல்லுவோம். மறுமை, இந்த வாழ்விற்கு பின், அதாவது இறப்பிற்கு அப்புறம் நடக்கக்கூடிய மறுமைன்னு சொல்லுவோம். இப்பிறவியில் நடக்கக்கூடியது இம்மைன்னு சொல்லுவோம். அப்படின்னா 2 மேலேருந்து கீழே என்ன? பிரமாதம் என்பதை வேறு சொல்லில் சொல்லுங்கள். பிரமாதம் அப்படிங்கிறத அபாரம், சூப்பர், அருமைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? எல்லா பதிலும் மயில தான் முடியும்னு நினைக்கிறேன். 2 வலமிருந்து இடம் என்ன? அருகாமை அல்ல. அருகாமையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை. அங்கே இருக்கிறது என்னது? அண்மையில், இப்போ நடந்தது. ஓகேங்களா? ஓகே. 2 இடம் வந்து வலம் என்ன? அப்பனின் நாயகி. அப்பாவுடைய நாயகி யாருன்னு கேட்டால் அம்மா. அம்மாவை வந்து இங்கே மைன்னு தான் போட்டு முடிக்க சொல்லுவாங்க. அப்போ அம்மைன்னு சொல்லுவோம். அம்மை, அம்மையார், அம்மை. ஓகேங்களா? ஸோ பதில் அம்மைன்னு எழுதியிருக்கேன். ஓகே, 4 வலமிருந்து இடம் இருக்கான்னு பார்ப்போமா? மெய். ஆனால் மேனி இல்லை. மேனினா உடம்புன்னு சொல்ல, உடல்னு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? உண்மை. வலமிருந்து இடம் தப்பாக எழுதியக்கூடாது. என்னது? 4 உண்மை, ட்ரூ. 4 கீழேருந்து மேலே என்ன? கவியில் காட்டும் ஒப்புமை. கவிதை எழுதுங்கன்னா அதில் காட்டக்கூடிய, ஒப்பிட்டு காட்டக்கூடியது. எதைக்கூடையாவது ஒப்பிட்டு காட்டுவாங்க. அதாவது நிலா போன்ற முகம் அப்படின்னு சொல்லி முகத்தை வந்து நிலா கூட ஒப்பிட்டு காட்டுறாங்கல்ல. இதை வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னா உவமை அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? உவமை. ஓகே, எல்லாம் மயிலே முடியுதுங்க. 5 கீழேருந்து மேலே என்ன? மலை முகிலின் வண்ணம். மலை, முகில்னா மேகம்.
மழை தரும் மேகத்தில் வண்ணம் அப்படின்னா கார் மேகம் அப்படின்னு சொல்லலாம். கருமையான மேகம்னா கார் மேகம்னு சொல்லுவோம். ஸோ கருமைன்னு எழுதியிருக்கேன். 5 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். கேல ஆரம்பிச்சிருக்கு. இதை செய்யும்போது பலனை எதிர்பார்க்கக்கூடாது. வழக்கமாக உதவி செய்யும்போது பலனை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம இது செஞ்சால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பலனை எதிர்பார்க்கக்கூடாது. கடமையை செய்யும் பொழுது பலன் எதிர்பாராது. கடமை. ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே என்ன, மேலேருந்து ஆரம்பித்து மயில முடியுதுங்க. மேலிருந்து கீழே 3. மறைத்து பேசும் ரகசியம். எதையாவது மறைச்சி வச்சுக்கிட்டு பேசுறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் மறைமை. மறை அப்படின்னா மறைத்து வைத்து பேசக்கூடியது. ஸோ இங்கே வந்து நான் என்னென்னு எழுதுறேன்னா மறைமை. ஓகே, அப்படின்னா மறைத்து வைத்து பேசக்கூடிய வார்த்தைகள். ரகசியம். ஓகேங்க. 6 வலமிருந்து இடம் என்ன. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன போச்சு. சரிங்க, 6வது கேள்வி நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வீடியோ பாஸ் பண்ணிட்டு போயிட்டோம். க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா பசுமை புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பசுமைன்னா நம்ம பழையபடி அக்ரிகல்ச்சர் பசுமை புரட்சின்னு சொல்கிறோம். வலமிருந்து இடம். ஓகேங்களா, பசுமை புரட்சி. ஓகேங்க. 6 கீழே அந்த மேலே என்னென்னு பார்க்கலாமா. பொம்மை. பொம்மையை வந்து நீங்கள் வேறு சொல்லணுன்னா பதுமை. அழகிய பெண்ணை சொல்லலாம், சிற்பத்தை சொல்லலாம். இந்த 2க்குமே இந்த வேர்டு போகுது. 6 இடமிருந்து வலம் என்ன. பேல ஆரம்பிச்சு. விரோதம், எதிர்ப்பு. வழக்கமாக விரோதம் எதிர்ப்புனா பகை தான் சொல்லுவோம். இன்றைக்கி பகைமை. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் கூட மை சேர்த்துக்குவோம். பகைமை. ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன. உரிமை பொருள். என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்கிறது உரிமை கொண்டாடக்கூடியது. என் இடம், என் சொத்து, என் பொருள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உடைமை. என்னுடைய உடைமை அப்படின்னு சொல்லலாம். உடைமைன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில். எழுதையில் உடைமை அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரிங்களா. அடுத்து 5 மேலேருந்து கீழே என்ன. கேல ஆரம்பிச்சிருக்கு. விழி தீட்டும் அஞ்சனம். விழி தீட்டும்னா விழினா கண்ணு. கண்ணுக்கு தீட்டக்கூடிய அஞ்சனம் அப்படின்னா கண்ணுக்கு தீட்டக்கூடிய மை. கண்மையை தான் அஞ்சனம்னு சொல்லுவோம். ஸோ நான் இங்கே பதில் என்னன்னு சொல்லி எழுதேன். கண் மை தான் அஞ்சனம்னு சொல்லுவோம். 3 சொல்லின்னு. ஸோ பதில் என்ன, கண் மை. கண்மையை அஞ்சனம்னு சொல்லுவோம். ஓகே. 7 வலமிருந்து இடம் இருக்கான்னு பார்ப்போம். அகத்தை கெடுக்கும் அழுக்காது. நம்ம வெளியில் உள்ள அழுக்கெல்லாம் சோப்பு போட்டு கழுவிடலாம். அகத்தை நம்மளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லலான்னா பொறாமை. அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுறது சொல்லலாம். பதில் பொறாமைன்னு எழுதுவேன். 7 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். சாந்தம், சகிப்புத்தன்மை, அமைதியாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். சரிங்களா. சரிங்க. 7 கீழேருந்து மேலே என்ன. எல்லோருக்கும் சமம் எனும் சொல். எல்லோருக்கும் சமம்னா பொதுவாக உள்ளது. ஸோ அப்போ பொதுமை அப்படின்னு சொன்னீங்கன்னா அனைவருக்கும் சமம். பதில் நல்லா பாருங்க. பொதுமை அப்படின்னா அனைவருக்கும் சமம்னு சொல்லுவோம். 6 மேலேருந்து கீழே. பெருத்த, நல்லா குண்டா இருக்க பொருளுக்கு பொருத்த வார்த்தை. பெருத்து பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பருத்து பருத்து பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் வந்து என்னென்னு சொல்கிறேன், பருமைன்னு எழுதுவேன். ஓகேங்க. 8 வலமிருந்து இடம் என்ன. ஆடம்பரம் இல்லை. ஆடம்பரம் இல்லைன்னா என்னன்னு சொல்லுவீங்க. சிம்பிளிசிட்டியாக சொல்கிறத ஆடம்பரம் இல்லைன்னா சிம்பிளாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படின்னா எளிமையாக இருக்காங்கன்னு சொல்லலாமா. பதில் என்ன, எளிமை. அவங்க எளிமையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ கீழே இருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா. எத்தனாவது கேள்வி, 8வது கேள்வி. கீழ்வானம் வெள்ளென்று ஆண்டாள் பாடியதில் அடுத்ததாக வரும் விலங்கு.
ஆண்டாள் வந்து என்னென்னு படிப்பாங்கன்னா, கீழ்வானம் வெள்ளென்று எதுமை சிறுவீடு நெய்வான் பகந்தன கான்மிக்கொள்ளாதும் போதா புகுந்து தம்மில் மணிக்கதவு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் எஞ்சிட்டாங்க, எல்லாரும் எஞ்சி மாடு மேய்க்க போயிட்டாங்க, எல்லா தொழிலும் குளிக்க போயிட்டாங்க, நீ எஞ்சுவா தோழியே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் எழுப்புதாங்க அவங்களுடைய தோழியை. ஸோ இதில் வந்து என்ன வருது, எருமை புல், ஓகே, மாடுலாம் மேய போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அடுத்த வரக்கூடிய வாரத்துக்குள்ள பதில்கள். குமுதம் அனைத்திலும் மை போட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துலேயும் மை போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. 22/7/2026 குமுதம். பழைய ஒரு தடவை சென்ற வாரம் பரிசு பெற்றவர்களுடைய விவரம். குமுதம் 499, 500ல் 499. நன்றிங்க.